நண்பர்களே, நாம் ஒரு நாளை எப்படி தொடங்குகிறோமோ அதை பொறுத்தே அந்த நாள் முழுவதும் நமக்கு இருக்கும். நாம் அதை அமைதியாகவும் அர்த்தமுள்ளதாகவும் தொடங்க வேண்டும். ஆன்மீகத்தில் கூறுகிறார்கள், காலை பொழுதே நம் உடலையும் உள்ளத்தையும் அன்றைய நாளுக்காக தயார்படுத்த உகந்த தருணம். அந்த காலை வேளையிலே அன்றைய நாள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு பயன்படுத்தலாம். அதை விடுத்து தேவை இல்லாத விஷயங்களுக்காக காலை நேரத்தை வீணாக்காதே. புத்தரின் வழியில் இப்பொழுது கூறப்போகும் 5 விஷயங்களை தவிர்க்க வேண்டும். 1. எதிர்மறையான சிந்தனையுடன் நாளை தொடங்குவது. மனம் ஒரு நந்தவனம் என்று புத்த மதத்தில் கூறுகிறார்கள். நீங்கள் அதில் எதைப் பற்றி சிந்திக்கிறீர்களோ அதுவே நம் மனதில் வளர்க்கிறது. அதையே நாம் அறுவடை செய்கிறோம். நிறைய மனிதர்கள் தங்கள் தோல்விகள், வழிகளைப் பற்றி காலையில் சிந்திக்கின்றனர். அது அவர்களை காலையிலேயே களைப்புற செய்து, நாள் தொடக்கத்திலேயே வலிமை இழந்த மனிதனாக மாற்றுகிறது. உங்களின் நோக்கம் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் என்ன சிந்திக்கின்றீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை தீர்மானிக்கின்றன. நீங்கள் கெட்ட சிந்தனைகளில் காலையிலேயே ஈடுபட்டால் அந்த நாள் முழுவதும் நீங்கள் மன அழுத்தத்துடனும் சந்தோஷம் இல்லாமலும் காணப்படுவீர்கள். நீங்கள் எழுந்த உடனேயே முழு உணர்வுடன் நன்றி எனக் கூற பழகுங்கள். அது மிகவும் எளிதாக தோன்றலாம், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் சுவாசிக்கும் காற்றுக்காக, நீங்கள் வசிக்கும் வீட்டுக்காக, இந்த வாழ்க்கைக்காக நன்றி கூறுங்கள். உங்கள் மனம் ஒரு கண்ணாடி போன்றது. உங்கள் சிந்தனைகளை அது பிரதிபலிக்கின்றது. காலையிலேயே கெட்ட சிந்தனையில் ஈடுபட்டால் உங்களை சுற்றி உள்ள கெட்ட விஷயங்களே உங்கள் கண்ணுக்கு தெரியும். உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை தீர்மானிக்கின்றன. நீங்கள் கெட்ட சிந்தனைகளில் காலையிலேயே ஈடுபட்டால் அந்த நாள் முழுவதும் நீங்கள் மன அழுத்தத்துடனும் சந்தோஷம் இல்லாமலும் காணப்படுவீர்கள். நீங்கள் எழுந்த உடனேயே முழு உணர்வுடன் நன்றி எனக் கூற பழகுங்கள். அது மிகவும் எளிதாக தோன்றலாம், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் சுவாசிக்கும் காற்றுக்காக, நீங்கள் வசிக்கும் வீட்டுக்காக, இந்த வாழ்க்கைக்காக நன்றி கூறுங்கள். உங்கள் மனம் ஒரு கண்ணாடி போன்றது. உங்கள் சிந்தனைகளை பிரதிபலிக்கின்றது. காலையிலேயே கெட்ட சிந்தனையில் ஈடுபட்டால் உங்களை சுற்றி உள்ள கெட்ட விஷயங்களே உங்கள் கண்ணுக்கு தெரியும். உங்கள் எண்ணங்களே உங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை தீர்மானிக்கின்றன. நீங்கள் கெட்ட சிந்தனைகளில் காலையிலேயே ஈடுபட்டால் அந்த நாள் முழுவதும் நீங்கள் மன அழுத்தத்துடனும் சந்தோஷம் இல்லாமலும் காணப்படுவீர்கள். நீங்கள் எழுந்த உடனேயே முழு உணர்வுடன் நன்றி எனக் கூற பழகுங்கள். அது மிகவும் எளிதாக தோன்றலாம், ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் சுவாசிக்கும் காற்றுக்காக, நீங்கள் வசிக்கும் வீட்டுக்காக, இந்த வாழ்க்கைக்காக நன்றி கூறுங்கள். உங்கள் மனம் ஒரு கண்ணாடி போன்றது. உங்கள் சிந்தனைகளை பிரதிபலிக்கின்றது. காலையிலேயே கெட்ட சிந்தனையில் ஈடுபட்டால் உங்களை சுற்றி உள்ள கெட்ட விஷயங்களே உங்கள் கண்ணுக்கு தெரியும். 2. தெளிவில்லாமல் அவசர உணர்வுடன் ஒரு நாளை தொடங்குவது. நீங்கள் நாள் தொடக்கத்தில் நிகழ்கால எண்ணங்களை கவனிக்க தொடங்குங்கள். அந்த எண்ணங்களை தடுக்காமல் அமைதியாக அப்படியே கண்காணியுங்கள். இதை காலை பொழுதிலேயே செய்வதால் உங்கள் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். ஒரு எளிய வழிமுறை என்னவென்றால், உங்கள் மூச்சை சில நிமிடங்கள் கவனிக்க தொடங்குங்கள். இன்னொரு வழிமுறை மெதுவாக ஒவ்வொரு துளியாக ரசித்து தேநீர் அருந்துவது. உங்கள் முழு கவனத்தையும் அதில் செலுத்த வேண்டும். நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ வேண்டும். அதன் மூலம் நீங்கள் இந்த சமூகத்தின் தேவையற்ற இரைச்சல்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். 3. உங்களிடம் இல்லாத ஒன்றை பற்றி சிந்திப்பது. நம்மில் பலர் காலை எழும்போது நம்மிடம் இல்லாத விஷயங்களைப் பற்றி எண்ணிக்கொண்டே எழுவர். தங்கள் அடையாத லட்சியங்களை எண்ணி வருத்தத்துடன் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். புத்த மதத்தில் கூறுகிறார்கள், உங்களிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சியுடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று. நாம் அதற்காக நன்றியுடன் இருக்க வேண்டும். நீங்கள் உங்களிடம் இல்லாத விஷயங்களைப் பற்றி எண்ணிக்கொண்டே இருந்தால் அது உங்கள் மகிழ்ச்சியை கெடுத்துவிடும். உங்களிடம் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனநிறைவுடன் வாழத் தொடங்குங்கள்.
அது உங்கள் ஆரோக்கியத்தை பற்றியதாகவும் உங்களை சுற்றியுள்ள நல்ல மனிதர்களுக்காகவும் உங்களுக்கு கிடைத்திருக்கும் மற்றும் பிற விஷயங்களுக்காகவும் நன்றி கூறுங்கள். உங்கள் உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளிருந்தே எழுகிறது. அதனால் ஒரு நாளின் தொடக்கத்தை உங்களிடம் உள்ள விஷயங்களைப் பற்றியே எண்ணித் தொடங்குங்கள். அது உங்கள் நாள் தொடக்கத்தில் ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுக்கும். 4. ஆன்மீக பழக்கங்களை தவிர்ப்பது. ஆன்மீகம் உங்களை நீங்களே அறிந்து கொள்ள உதவும் சக்தியான ஒரு பயிற்சி. அது தியானத்தின் மூலமோ வேண்டுதல்கள் மூலமும் அல்லது எதுவும் சிந்திக்காமல் அமைதியாக அமர்ப்பதன் மூலமும் நமக்குள்ளே உள்ள அமைதியே அது காட்டுகிறது. உங்களுக்கு கிடைக்கும் நேரம் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதில் ஒரு சிறிய தியானத்தை செய்ய பழகுங்கள். அது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வரும்போது உங்கள் மனதின் வலிமை அதிகரிக்கும். நீங்கள் இந்த ஆன்மீக பழக்கங்களை உங்கள் உயிருக்கு தீனி போடுவது போல எண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு இந்த ஆன்மீக பழக்கங்களில் ஈடுபடுகிறீர்களோ அது உங்களை பலம் மிகுந்த மனிதராக மாற்றுகிறது. மேலும் அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவையும் கொடுக்கிறது. 5. நேற்று நடந்ததை பற்றிய சிந்தித்துக் கொண்டிருப்பது. புத்த மதத்தில் கூறுகிறார்கள், வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. நிகழ்காலம் ஒன்றே நம்மிடம் இருக்கிறது. கடந்த காலத்தில் நிகழ்ந்த இன்பத்தையோ துன்பத்தையோ பற்றி நினைப்பது நம்மை நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் தடுக்கும். புத்த மதத்தில் நிலை இல்லாமல் என்னும் தத்துவம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது வாழ்க்கையில் எதுவும் நிலை இல்லை என்பதை உணர்த்துகிறது. இன்பமோ துன்பமோ எதுவும் நிலை இல்லை. எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. எனவே கடந்த காலத்தில் கவனத்தை செலுத்திக் கொண்டே இருக்காமல் நிகழ்காலத்தில் கவனத்தை செலுத்துங்கள். இதற்கு தியானம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு நேரம் கிடைத்தாலும் அதில் ஒரு சிறிய பகுதியை தியானத்திற்காக ஒதுக்குங்கள். அது உங்கள் நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவிக்க உதவும். மிகவும் சிறியதான இந்த பழக்கங்களே உங்கள் வாழ்க்கையை பெரியதாக மாற்ற வல்லவை. எனவே மேற்கூறிய தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையை அமைதியுடனும் நிம்மதியுடனும் வாழுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நமது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.